வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் யாப்பம்பட்டு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து திருநள்ளார் சனீஸ்வரன் கோவில். இந்த கோவில் வந்து காரைக்காலுக்கு 7 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த கோவிலுக்கு போனோம்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ப்ரைவேட் பஸ் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கு பஸ்ஸு கிடைக்கும், நிறைய பஸ் இருக்கும். இப்போ வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த கோவிலுக்கு போய் சேரலாம். இது வந்து இந்த கோவிலுக்கு போனோன்னா கோவில் பக்கத்தில் மெயின் ரோடு இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் இறங்கி அப்படியே கோயில் உள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது வந்து சனீஸ்வரன் கோயில் மெயின் என்ட்ரன்ஸ் இது. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் அப்படியே நேராக போனால் கோயில் வரும். இந்த கோயிலுக்கு போனோமுன்னா இப்போ வந்து இந்த கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்ல இப்போ நல்ல தீர்த்தம் இருக்கும். அந்த நல்ல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து தான் இப்போ இந்த கோயில் உள்ளே போகணும். இப்போ வந்து ஆட்டோவில் போயின்னு இருக்கிறேன், நல்ல தீர்த்தத்துக்கு போயின்னு இருக்கிறேன். இப்போ வந்து ஆட்டோவில் இப்போ வந்து கிட்ட தான் நடந்து கூட போகிறோம். இப்போ ஆட்டோ டர்ன் ரைட்டு டர்ன் ஆகுது பாருங்கள். இது வந்து ரைட்டு டர்ன் ஆகி அந்த ரைட்டில் இருக்கும். அந்த ரைட்டில் இப்போ நல்ல தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கும் பாருங்கள். ஆட்டோக்கார் டர்ன் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து முன்னாடி ஒரு ஆட்டோ இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போ வந்து லெஃப்டில் பாருங்கள் ஒரு ஆர்ச் தெரியுது. இந்த ஆர்ச் உள்ளே போனால் இப்போ நல்ல தீர்த்தம் வழி இது. அப்படியே இந்த வழி உள்ளே போனால் நல்ல தீர்த்தம் வரும். அது கிட்ட தான் இப்போ வந்து மெயின் ரோட்லேருந்து இந்த ரோட்லேருந்து கிட்ட தான் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க பாருங்கள். குளிச்சுட்டு எல்லோரும் முடிச்சுட்டு வந்துருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நல்ல தீர்த்தம் ஆர்ச் இது. ஒருத்தர் பெரிய போயின்னு இருக்கார் பாருங்கள். இந்த பக்கம் லெஃப்டில் ரோட்டில் போயின்னு இருக்கிற பாருங்கள். இதுதான் இப்போ நல்ல தீர்த்தத்தோட வழி. இந்த வழி உள்ளே போனால் நல்ல தீர்த்தம் வரும். இது நல்ல தீர்த்தத்தோட ஆர்ச்சு. பாருங்கள். இப்போ நேராக உள்ளே போகணும். இது வந்து சனிக்காலம் வந்து சரியான விசேஷம் இருக்கும், சரியான கூட்டம் இருக்கும். இந்த கூட்டம் இப்போ சனிக்காலம் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இது வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்து அந்த நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே இப்போ வந்து இந்த நல்ல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் போனோம். இந்த நல்ல தீர்த்தத்தில் குளிக்கும்போது சின்ன பரிகாரம் இருக்கும். அது வந்து துணி ப்ளஸ் வெண்ணெய், அந்த தேங்காய், இதில் சின்ன சின்ன பொருள் தேவைப்படும். அந்த பொருளெல்லாம் இந்த வழியில் சின்ன சின்ன கடை இருக்கும். இந்த கடை இவங்கள வாங்கலாம். இவங்கள எல்லாமே கிடைக்கும். இது வந்து வாங்கி இப்போ சின்ன சின்ன பொருள் எல்லாம் அவங்களோட கிடைக்கும். வாங்கி இப்போ வந்து அங்கே பரிகாரம் பண்ணிட்ட அப்புறம் தான் இப்போ குளிச்சுட்டு இப்போ அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். நம்ம நல்ல தீர்த்தம் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகரை கும்பிச்சுட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் திஷ்டி எடுப்பாங்க. திஷ்டி கொஞ்சம் ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தா அவங்க திஷ்டி எடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் இப்போ வந்து நம்ம சனீஸ்வரன் கோயில் உள்ளே போய் ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட்ணும். சிவனை கும்பிட்ட அப்புறம் தான் நம்ம சனீஸ்வரன் கும்பிட்ணும். இப்போ வந்து இங்கே தங்குறதுக்கு கூட நிறைய ரூம் இருக்கும் பாருங்கள். இந்த கோயிலில் நிறைய ரூம் இருக்கும். அது பாருங்கள். இப்போ வந்து சில பேர் சனிக்காலம் வரணுன்னா சில பேர் வந்து வெள்ளிக்காலம் நைட்டே வந்து இங்கே தங்கி அது மறுநாள் காலைல இந்த நல்ல தீர்த்தம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. அது பாருங்கள். இப்போ வந்து சின்ன சின்ன பொருள் எல்லாம் நிறைய சின்ன சின்ன பொருள் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன டவுட் இருந்தால் கூட என்னென்ன பொருள் வாங்கணும், எது வாங்கணும்னு அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே கொடுப்பாங்க பாருங்கள். இந்த அம்மா எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த வழியில் போனால் லெஃப்டில் நிறைய கடை இருக்கும். சின்ன சின்ன கடை எல்லாமே சின்ன சின்ன கடை தான். இப்போ வந்து பொருள் வாங்குறது நல்லா வசதியாக இருக்கும். இப்போ எந்த பொருளும் நம்ம கூட கொண்டு போக தேவையில்லை. இப்போ வந்து சின்ன சின்ன பொருள் எல்லாம் அவங்களே நம்ம அங்கேயே வாங்கலாம். பாருங்கள். வெண்ணெய், துணி, தேங்காய், வாழைப்பழம், கீழைப்பழம், கற்பூரம் எல்லாம் சின்ன சின்ன பொருள் எல்லாமே அவங்களே செட்டாக கொடுப்பாங்க. பாருங்க. பாருங்க. இப்போ வந்து எல்லாம் சின்ன சின்ன கடை இருக்கும் பாருங்க.
சின்ன சின்ன பொருள் வேணுமான்னு அவங்களே குடுப்பாங்க. ம். ஆ பாருங்க. ஆ ஓகே. ஆ சரி. இப்போ வந்து நலத்தீர்த்தம் கிட்ட தான். இப்போ வந்து அப்படியே நேரா போனோம். நேரா போயி நலத்தி இது உங்களுக்கு காட்டுறேன். இந்த இப்போ வந்து நலத்தீர்த்தம் வந்து 4 சைடு இருக்கும். 4 சைடு வந்து ஒரு சைடு வந்து இப்போ இப்போ 4 சைடு 4 வழி இருக்கும். அந்த 4 வழியில நம்ம எங்கேன்னா போய் 4 இதுல குளிக்கலாம். அது வாங்க போய் பார்க்கலாம். இவங்க நெறைய பேர் இங்க சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்குவாங்க. பொருளெல்லாம் வாங்கி இங்கிருந்து நெறைய பேர் இந்த பொருளெல்லாம் கொண்டு போவாங்க. வீட்லேருந்து யாரும் பொருள் அந் ஆ கொண்டு வர மாட்டாங்க. பாருங்க, இப்ப நெறைய பேர் போயின்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட போய் பார்க்கலாம். நல்லது எப்படி இருக்குதோ. அது பார்க்கலாம். நேரா போனா ஒரு ஷெட்டு கிடைக்குது தெரியுது. அந்த ஷெட்டு பக்கத்துல தான் நல்லது இருக்கும். நெறைய பேர் குளிச்சுட்டு வந்துருக்கிறாங்க. பாருங்க ஒரு ஷெட்டு தெரியுது. அந்த ஷெட்டு ஆ நேரா போனா அது ஒரு ரோடு. அப்புறம் வந்து நம்ம லெஃப்ட்ல போனா ஒரு ரோடு இருக்கும். பாருங்க, இப்ப வந்து நலத்தீர்த்தத்துக்கு வந்து 4 சைடு 4 ரோடு இருக்கும். அந்த 4 சைடும் படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு நம்ம எந்த எந்த இடத்துல காலியா இருக்குது, எந்த இடத்துல ஃப்ரீயா இருக்குது, அத பார்த்து அந்த இடத்துல போய் நம்ம குளிச்சுட்டு வரலாம். அது வந்து அங்கேயே துணி மாத்துறதுக்காக ட்ரெஸ் மாத்துறதுக்காக இப்போ சின்ன சின்ன கேபின் மாதிரி சின்ன சின்ன ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. வாங்க வந்துச்சு நலத்தீர்த்தம் வந்துச்சு. வாங்க இப்போ நேரா போனா இப்போ வந்து அந்த ஷெட்யூல்ல போனா ஒரு ரோடு வரும். இப்போ வந்து இது வந்து வெஸ்ட் பக்கத்துல ரோடு இது. இது வந்து லெஃப்ட் போனா நார்த் சைடு ரோடு இது. அது பாருங்க இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு. பாருங்க நேரா போனா இப்போ வந்து இங்க கூட குளிக்கலாம். அது குளிச்சுட்டு இங்க வந்து இந்த ஷெட்யூல்ல தான் விநாயகர் கோயில் இருக்கும். அந்த குளிச்சுட்டு அந்த விநாயகர கும்பிட்டு ஆ பக்கத்துல திஷ்டி எடுப்பாங்க. அந்த திஷ்டி கூட இது அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் நம்ம கோயிலுக்கு போணும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். இது வந்து லெஃப்ட் சைடு நார்த் ரோடு சொன்னேன்ல. நார்த் சைடு ரோடு. இதுதான் நலதீர்த்தங்கிறது ஸ்டார்ட் ஆகி இருக்குது. இது வந்து இங்க எல்லாம் குளிச்சுட்ட அப்புறம் தான் துணியெல்லாம் எல்லாமே இங்க விட்டு போவாங்க. அந்த துணி தான் இப்போ வந்து ஒரு இடத்துல போட்டுன்னு இருக்கிறாங்க. பாருங்க இப்போ வந்து ரோடு அப்படியே நார்த் சைடு ரோடு போனா, இப்போ ரைட் சைடு வந்து நம்ம நலதீர்த்தம் குளிக்கிறாங்க. இப்போ லெஃப்ட்ல வந்து சின்ன சின்ன கடை இருக்கும். நம்ம ஸ்டார்ட்டிங்ல எப்படி கடை இருக்கும், அதே மாரி இங்க கூட சின்ன சின்ன கடை இருக்கும். லெஃப்ட்ல அது அப்படியே லெஃப்ட்ல போனா இப்போ வந்து டாய்லெட்ஸு, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் போனா இப்போ வந்து நம்ம நம்ம ரூம்ஸ் கட்டி வச்சுட்டாங்க பெர்மனன்ட்டா. இது வந்து நல்லது. இப்போ வந்து இதான் பாருங்க இது ஸ்டார்ட் ஆகும் நலதீர்த்தம். அந்த இந்த இது இப்போ இதுக்கு நலதீர்த்தம் பாருங்க. இப்போ அந்தாண்ட வெஸ்ட் சைடு அ இப்போ இது ரோடு பாருங்க. அது வெஸ்ட் சைடு படிக்கட்டு பாருங்க. இது வந்து அ பாருங்க துணியெல்லாம் ஒரே இடத்துல அ போட்டுன்னு இருக்கிறாங்க. பாருங்க நெறைய துணி. பாருங்க துணி அது அது பாருங்க இப்படி ஒரு மேடு மாதிரி துணி. பாருங்க இப்ப லெஃப்ட் சைடு சின்ன சின்ன கடை. அப்புறம் வந்து ஃப்ரீ டாய்லெட்டு, ஃப்ரீ ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் கூட இருக்கும் லெஃப்ட் சைடுல. பாருங்க அப்படியே முன்னாடி கொஞ்சம் போய் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் படிக்கட்டு. கண்ணாடி நடந்தது கண்ணாடி படிக்கட்டு. நம்ம நார்த் சைடு நேரா போயின்னு இருக்கிறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் ரைட்டு போய் பார்த்தோன்னா, நம்ம ஈஸ்ட் ரோடு வரும், கிழக்கு ரோடு வரும். பாருங்க துணி எவ்வளோ மேடு மாதிரி வச்சிருக்காங்கள பாருங்க. எல்லாரும் விட்டு போவாங்களே, அந்த துணியெல்லாம் ஒரு ஒரு இடத்துல போட்டு அப்புறம் இப்போ வந்து நம்ம கோயில் ட்ரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அவங்களும் கொண்டு போவாங்க. பாருங்க எப்படி துணி துணி ஒரு மேடு மாதிரி வச்சிருக்காங்க. நெறைய இடத்துல இந்த மாரி தான் இருக்கும். பாருங்க எல்லா இடத்துல 4 சைடும் துணி இந்த மாதிரி ஒரு மேடு சின்ன சின்ன மேடு மாதிரி இருக்கும் பாருங்க. நம்ம இப்போ வந்து நம்ம கிழக்கு சைடு ரோடு
கிழக்கு சைடு ரோடு வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து கிழக்கு சைடு ரோட்ல இப்ப அண்ணாடி இப்போ நம்ம வெஸ்ட் சைடு ரோடு பக்கம் இப்போ வந்து அந்த படிக்கட்டு தெரியுது பாருங்க. இந்த அம்மா போயின்னு இருக்குது. இப்பதான் நம்ம கிழக்கு சைடு ஆ ரோடுக்கு வந்திருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப வந்து நம்ம நார்த் சைடு பக்கம் எப்படி படிக்கட்டு எத்தனை படிக்கட்டு இருக்குது பாருங்க. அங்க குளுக்க நம்ம எங்க எல்லா 4 பக்கம் அந்த மாரி படிக்கட்டு இருக்கும். இப்ப வந்து சின்ன ரூம் இது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூம் இது. பாருங்க லேடீஸு இப்ப வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக கேபின் ஒரு சின்ன ரூம் மாரி போட்டாங்க. இப்போ வந்து நம்ம கிழக்கு சைடு ரோட்ல போயின்னு இருக்கிறேன். பாருங்க கிழக்கு சைடு ரோட்ல இப்போ வந்து அது வந்து எல்லா எல்லா இடத்துலயும் எல்லாம் நெறைய படிக்கட்டு இருக்கும். 4 பக்கத்துல நெறைய படிக்கட்டு இருக்கும். அந்த 4 பக்கத்துல எல்லாம் நெறைய பேர் குளிச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க. இப்போ லேடீஸு, ஜென்ட்ஸு எல்லாமே பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாம் நெறைய பேர் வருவாங்க. பாருங்க இது வந்து துணி மாத்துறதுக்காக சின்ன கேபின் மாதிரி சின்ன சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு தகுடுல அந்த இப்போ வந்து போட்டு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து பாருங்க, இப்போ லெஃப்ட்ல பார்த்தோன்னா சவுத் சைடு ரோடு வரும். பாருங்க சவுத் சைடுல குளிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம வெஸ்ட் சைடுல கூட குளிச்சுன்னு இருக்கிறாங்க. பாருங்க இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இது இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கோயிலுக்கு எப்படி வரணும் இதில காட்டுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போய் கொ ந நம்ம நம்ம குளி நம்ம குளிச்சுட்டு போம்போது நம்ம வழியில ஃப்ரீ என்ட்ரன்ஸ் ஒண்ணு இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் கூட காட்டுறேன். இப்போ வந்து பாருங்க சவுத் சைடு ரோட்ல லேடீஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம். பாருங்க இந்த மாரி பெர்மனன்ட்டா ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ வந்து இந்த இந்த நல்ல நேரத்தில குளிச்சுட்ட அப்புறம் நம்ம போயி நம்ம ஃப்ரீ தரிசனம்க்கு எப்படி போணும்? நம்ம வந்து டிக்கெட் தரிசனம்க்கு எப்படி போணும்? அப்படியே நம்ம கோயிலுக்கு எப்படி போணும்? நான் போம்போது நம்ம பிரம்ம தீர்த்தம் ஒண்ணு இருக்கும். அந்த பிரம்ம தீர்த்தம் கூட காட்டுறேன். இப்போ வந்து பிரம்ம தீர்த்தம்ல நம்ம கோயிலுக்கு போவதுக்கு நம்ம கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அப்புறம் பிரம்ம தீர்த்தம் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். நன்றி.